இயேசு நம்மோடு. ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு நம்மோடு இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புதிய வாரத்தில் திங்கட்கிழமையில் கால வேளையில் உங்களோடு பேசுவதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா என்று வேதத்திலே பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவனை அறிந்த பிள்ளைகள் தேவனோடு இல்லாததுனால அவங்க வாழ்க்கையில் மேன்மைகளை காண முடியவில்லை. ஒரு சடங்கு போல, சம்பிரதாயம் போல இயேசுவோடு வாழுகிற வாழ்க்கையிலே பயணிக்கிறார்கள் ஒழிய கிறிஸ்துவோடு இருக்கிற உறவு, கிறிஸ்துவின் ஆவியால் நடத்தப்படுகிற அந்த வாழ்வின் மேன்மைகளை பார்க்க முடியவில்லை. மனமும் மாமிசமும் விரும்புகிறதை செய்து கொண்டு நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள், இயேசுனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் அங்கே ஜீவனை பார்க்க முடியவில்லை. அங்கே கிறிஸ்துவுக்குண்டான மேன்மைகளை பார்க்க முடியவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களில் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றால் அந்த சத்திய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்துக்குள்ளே நாங்கள் இருக்கிறோம். இந்த நாளிலுமாய் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ளுவோம். 1 நாளாகமம் 13ஆம் அதிகாரத்தில் 14வது வசனம் சொல்லுகிறது, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் வீட்டிலே அவரிடத்தில் 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஒரு ஆமீன் சொல்லுவோம். அருமையான தேவ பிள்ளையே, இந்த வசனத்தை நன்றாய் கவனியுங்கள். கர்த்தர் உடைய பெட்டி அங்கே பார்க்கிறோம். ஓபேத் ஏதோம் வீட்டிலே அவனிடத்தில் 3 மாதம் இருக்கையிலே கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்குண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள், நீங்கள் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எங்கே இருக்கிறதோ அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாகவே இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நாங்களே தேவனுடைய உடன்படிக்கை பட்டியாய் இருக்கிறோம். இந்த நாட்களில் இந்த உடன்படிக்கை பட்டியை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்க்கிற போது உடன்படிக்கை பட்டிக்குள்ளே என்ன இருக்கிறது என்பதை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்களானால் அந்த உடன்படிக்கை பட்டிக்கு மேலே என்ன அங்கே அசைவாடுகிறது என்பதை கவனித்து பார்க்கிற போது அங்கே தேவ பிள்ளைகள் தேவ ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். உடன்படிக்கை பட்டியின் மேலே தேவனுடைய ஆவியானுடைய ஆளுமை இருந்தது. உடன்படிக்கை பட்டிக்குள்ளே அங்கே மன்னாவும் கட்டளையும் ஆரோடைய கோலும் இருக்கப்பட்டது. அருமையான தேவ பிள்ளையே, இன்றைய நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் நம்முடைய வாழ்வா இருக்கிற போது, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிற போது அங்கே ஆரோடைய கோல் ஜீவன் கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற போது நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வீட்டிலே நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவ வசனத்தின் வெளிச்சம் இல்லை, தேவனுடைய கட்டளைகள் கற்பனைகளை கை கொண்டு வாழுகிற வாழ்வின் மேன்மை இல்லை, கிறிஸ்துவின் ஆவியினால் நடத்தப்படுகிற கிறிஸ்துவின் ஜீவனுக்கு உட்பட்ட வாழ்க்கை இல்லை. இன்றைக்கு பாருங்க, 3 மாதம் அந்த உடன்படிக்கை பற்றி அங்கே அவன் வீட்டில் இருந்தபோது கர்த்தர் அந்த வீட்டை ஆசீர்வதித்தார். ஆண்டவர், நான் போவது நலமாயிருக்கும், நான் போனால் சத்தியாய வேறொரு தேற்றவனை அனுப்புவேன், அவர் வந்து உங்களுக்குள் வாசம் பண்ணி பாவத்தை குறித்து நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார் என்று சொன்னார். உணர்த்துகிறது மாத்திரமல்ல, நித்தமும் நம்மை ஆசீர்வதித்து மேன்மைகளுக்குள்ளே அவர் நடத்துவார். இன்றைக்கு ஏன் இந்த மேன்மை இல்லை, ஏன் இந்த உயர்வு இல்லை என்று பார்க்கிற போது நாம் தேவனுடைய வழிகளை அறியாதபடி மனமும் மாமிசமும் விரும்புகிற ஒரு வாழ்க்கை வாழுகிறதுனாலே மேன்மைகளை இழந்து கொண்டிருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளையே, கிறிஸ்தவம் ஒரு மதம் அல்ல, கிறிஸ்தவம் ஒரு உறவு என்று நான் சொல்லுகிறதுக்கு காரணமே, கிறிஸ்துவோடு நீங்கள் இணைகிற போதுதான் கிறிஸ்துவுக்கு உண்டான ஆசீர்வாதங்கள் மேன்மைகள் வரும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை சொல்லுகிறார்கள், கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிறார்கள், ஆனால் கிறிஸ்துவோடு இணையவில்லை. கிறிஸ்துவோடு இணைகிற போது நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் தேவ ஆவியானவர் எங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் நீங்கள் அறிவீர்கள். இன்றைக்கு இந்த வாழ்வின் மேன்மை இல்லாத போது உங்கள் வாழ்க்கையில பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக நன்மைகள் வெளிப்படுகிறது இல்லை. பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது நித்தியத்திலே பரலோக வீட்டிலே நானும் நீங்களும் பிரவேசிக்கிறதும் இல்லை. அதனால தான் இந்த நாட்களில் கிறிஸ்துவின் ஆலயமாக
கிறிஸ்துவின் ஆவியை பெற்றவர்களாக நீங்கள் வாழுகிற போது கிறிஸ்து இயேசுவுக்குண்டான ஆசீர்வாதங்கள், நன்மைகள் உங்க வீட்டில், உங்க வாழ்க்கையில நிச்சயமாகவே வெளிப்படும். அதனால்தான் இந்த வசனத்தை கவனித்து பாருங்கள். தேவனுடைய உடன்படிக்கை பற்றி எங்கே இருக்கிறதோ அங்கே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும். தேவனுடைய உடன்படிக்கை பற்றியா இருக்கிற நானும் நீங்களும் அதுக்குள்ள இருக்க வேண்டிய அங்கே கட்டளை, அதற்குள்ள இருக்க வேண்டிய மன்னா, அதற்குள்ள இருக்க வேண்டிய ஜீவன் துளித்த கோல் இருக்கிற போது மகிமை வெளிப்படும். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? அன்பு மகா இரக்கம் எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த நாளிலுமாய் ஜீவனோடு இருந்து செத்தவர்களாய் இருக்காதபடி ஆண்டவரே, உடைய ஜீவனுக்குள் பங்குள்ளவர்களாய், மேன்மை உள்ளவர்களாய் நாம் இருக்க அனுக்கிரகம் செய்யுங்கப்பா. இந்த நாட்களில் எங்களுடைய மரித்து போன ஜீவியங்கள் உயிர்ப்பிக்கப்படட்டும். கிறிஸ்து இயேசுவுக்குண்டான மகிமைகள் வெளிப்படட்டுங்க தாவே. தடைகளை உடைத்து போடுங்க, கட்டுக்களை நிர்மூலமாக்குங்க. ஆண்டவரே, தகப்பனே, இந்த ஓபேதேதோம் வீட்டிலே 3 மாதம் உம்முடைய உடன்படிக்கை பற்றி இருந்த போது அவருடைய வீட்டை ஆசீர்வதித்தீர் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்களே உடன்படிக்கை பற்றியா இருக்கிறோம். உமது ஜீவனுக்கும் கட்டளைக்கும் கற்பனைக்கும் வார்த்தைக்கும் பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்கள்ல எங்களை உயிர்ப்பீங்கப்பா, மேன்மைகள் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த உயர்வை காணத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த இயேசு நம்மோட நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். தடைகள் உடைக்கப்படுவதாக, உம்மை அறிகிற அறிவின் மேன்மைகள் உண்டாவதாக. இந்த நாட்கள் உங்களுடைய பரலோக ஆசீர்வாதங்கள், நன்மைகள் ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்விலும் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் சபைகளுக்கு செல்லாதவர்களாயிருந்தால் வாருங்கள், சேர்ந்து ஆராதிப்போம், தேவனுடைய நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் உங்கள் வீட்டை, உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.